அன்னை அபிராமியின் அருள் பெற்ற நெஞ்சங்களுக்கு வணக்கம். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் காணப்போவது 12வது பாடல். மனம் ஒரு நிலையில் நிற்காமல் அலைப்பாகிறதா? தியானத்தில் ஈடுபடும் போது கவனம் சிதறுகிறதா? அன்னை அபிராமியின் நினைவிலேயே எப்போதும் திளைத்திருக்கவும் தியானத்தில் மனம் நிலை பெறவும் அபிராமி பட்டர் அருளிய அற்புதமான பாடல் இது. வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம். கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி, பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில் பகலிரவா, நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேளையும் பூத்தவளே. கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம், அதாவது தாயே, என் மனம் எப்போதும் எதை பற்றி சிந்திக்கிறது என்றால் அது உன்னுடைய எல்லையற்ற புகழை பற்றித்தான். என் நாக்கு எதை பயில்கிறது என்றால் அது உன்னுடைய திருநாமங்களை மட்டும்தான். எண்ணமும் சொல்லும் அன்னையே சார்ந்து இருப்பதை இது குறிக்கிறது. கசிந்து பத்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில். உருகி மிகுந்த பக்தியுடன் நான் சரணடைந்தது தாமரை மலர் போன்ற உன்னுடைய 2 திருவடிகளில் மட்டும்தான். புயம் என்றால் தாமரை. தாமரை போன்ற திருவடிகளில் செய்யும் பக்தியே நிலையானது. பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து. பகலும் இரவும் இடைவிடாமல் நான் எங்கே தங்கி இருக்கிறேன் என்றால் உன்னை விரும்பி போற்றும் உனது அடியார் கூட்டத்தில்தான். நல்லோர்களின் சேர்க்கை தியானத்திற்கு மிக அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது. நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே, என் தாயே, இப்படி எப்போதும் உன்னையே நினைக்கும்படியான ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதே, இதற்கு நான் முற்பிறவியில் செய்த புண்ணியம்தான் என்னவோ. பக்தி தானாக வருவதில்லை, அது இறைவியின் அருளாலும் நம் புண்ணியத்தாலும் கிடைக்கிறது என்று பட்டர் நெகிழ்கிறார். புவி ஏழையும் பூத்தவளே, 7 உலகங்களையும் ஈன்றெடுத்தவளே, அதாவது அகிலத்தையே படைத்த அன்னைக்கு தன் பக்தனை வழிநடத்துவது மிக எளிய செயல் என்பது இதன் உட்பொருள். இந்த பாடலை பாராயணம் செய்ய விரும்புவோர் அதிகாலையில் அல்லது மாலையில் விளக்கேற்றி அன்னை அபிராமியின் படத்தின் முன் அமரவும். தியானத்தில் மனம் நிலை பெற விரும்புவோர் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. தொடர்ந்து 48 நாட்கள் பாராயணம் செய்து வர மன தெளிவும் பக்தியும் தானாகவே கைகூடும். அன்னைக்கு வெள்ளை நிற மலர்கள், பசும்பால் அல்லது கற்கண்டு கலந்த பால், முடிந்தால் பாயாசம் அல்லது இனிப்பு பொங்கல் படைத்து வழிபடலாம். இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், என் மனம் நினைப்பது எப்போதும் உன் புகழைத்தான். என் நாக்கு கற்பது உனது திருநாமங்களைத்தான். என் அன்பு கசிந்து உருகுவது உனது திருவடி தாமரைகளில்தான். நான் எப்போதும் இருப்பது உனது பக்தர்களின் கூட்டத்தில்தான். இப்படி இரவும் பகலும் உன்னையே நினைத்திருக்கும் இந்த பாக்கியத்தை பெற நான் முற்பிறவியில் என்ன புண்ணியம் செய்தேனோ என்று பட்டர் உருகுகிறார். நமது எண்ணம், சொல், செயல் மற்றும் நட்பு ஆகிய 4ம் இறை சிந்தனையே இருக்க வேண்டும் என்பதையே இந்த பாடலின் சாராம்சம். அன்னையின் புகழை பாடினால் மனம் தானாகவே தியானத்தில் லயிக்கும் என்பதற்கு இந்த பாடலே சாட்சி. நீங்களும் இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து பலன் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவில் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 13வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.